மூன்று விஷயங்களை இந்த வசனம் நினைக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அப்புறம் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஜபத்திலே உறுதியாயிருங்கள். நினைத்திருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று விஷயங்களும் மிகவும் மிகவும் நாம் கைக்கொள்ள வேண்டியது. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. என்ன நம்பிக்கையில? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு பேர் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க. ரெண்டு பேரும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு, டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுல போய் ரெண்டு பேரும் வேற வேற வீடு, ரெண்டு சகோதரர்கள். அவங்க வீட்டுல போய் உட்கார்ற சூழ்நிலையில அவங்க செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த கம்பெனி முதலாளி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் ஃபேக்டரிக்கு வந்தோடனே என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தனியாக ஒரு மெசேஜ், அவருக்கு தனியாக ஒரு மெசேஜ் போகும். அவங்களுக்கு ரெண்டு பேருடைய மெசேஜ் ஒரே மாதிரியான மெசேஜ். ரெண்டு பேரையும் காலையில் ஆஃபீஸில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யறது, அந்த தொழிற்சாலைக்கு ரொம்ப கம்பெனிக்கு ரொம்ப விசுவாசமானவர், முதலாளி கிட்ட நிறைய பாராட்டுகளை வாங்கினவர், ரொம்ப உண்மையானவர். அவருக்கு கொடுக்குற வேலையை அந்த 8 மணி நேரம் டியூட்டியில அவருக்கு சிரமப்பட்டு செய்து முடிச்சுடுவார். இன்னொரு நபர் வந்து கொஞ்சம் அசட்டையா இருப்பாரு. அடிக்கடிக்கு முதலாளி கிட்ட திட்டு வாங்குறது, வேலையை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு, அடிக்கடிக்கு லீவ் போடுவாரு, கொஞ்சம் பொறுப்பு இல்லாம இருப்பாரு. ஆனா ரெண்டு பேரும் அதே நிறுவனத்துல தான் வேலை செய்யறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போன உடனே இந்த செய்தி அவர்கள் செல்போன்களுக்கு வந்ததை அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அவர் வீட்லயோ இவர் வீட்லயோ பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட்டு யார் நல்லா தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நல்லா தூங்கி இருப்பாங்க? முதலாளி கிட்ட பாராட்ட வாங்கினவரு அதை வந்து ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணாம, அதை குறித்து ஒரு பயம் இல்லாம, சரி ஓனர் வர சொல்லி இருக்கிறாரு, சரி போவோம் அப்படின்னு அதை வச்சுட்டு அவருடைய வேலைகளை தொடர்ந்து அவர் கவனித்துக் கொண்டிருப்பார். ஒழுங்கா வேலை செய்யாதவரு, முதலாளி கிட்ட அடிக்கடிக்கு திட்டு வாங்குவது, அடிக்கடிக்கு ஆப்சென்ட் ஆகுவது, அந்த செய்தியை படிச்ச உடனே அவர் மனசு வந்து படபடப்பு நிலைமைக்கு போயிருக்கும். நாளைக்கு காலையில என்ன நடக்குமோ அப்படிங்கிறத இப்பத்துல இருந்து என்ன பண்ணிருப்பாரு, அவரு யோசித்து கொண்டே இருந்திருப்பார். நைட்டு ஃபுல்லா யோசிப்பார். சரியா சாப்பிட்டு மாட்டாரு, மனைவி பிள்ளைங்கிட்ட சரியா பேசியிருக்க மாட்டாரு, சரியா படுத்து தூங்கி இருக்க மாட்டாரு. எப்படா காலையில 9 மணி ஆகும் போது, எப்படா நம்ம முதலாளி ரூமுக்கு போக போறோம், அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, குழப்ப நிலைமையிலே இருந்திருப்பார். பாருங்க, குழப்பமாவே இருந்திருப்பாரு. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வந்திருக்காரு. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்பிக்கையில எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் நிச்சயம் நம்மை நடத்துகிறவர் என்று, ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று, ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர் என்று சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் யாருக்கு வருண்டா அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? பதற மாட்டான். எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டான். எந்த விஷயத்துக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே அவன் தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறான்.
என்ன பிரச்சனை, மலை போல பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவான், தைரியத்தோடு கூட இருப்பான். ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அரையும் குறையுமா ஆண்டவரை தேடுறவன், முழு விசுவாசம் இல்லாதவன், முழு நம்பிக்கை இல்லாதவன், ஏதோ பார்மாலிட்டிக்காக சாமி கும்பிடுறவன் என்ன பண்ணுவான், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரோ, முதலாளி நம்ம கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரோ, இல்ல நம்மளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாரோ, இல்ல நம்ம எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டுவாரோ, அப்படி ஒரு பயம். யாருக்கு? சரியா வேலை செய்யாதவங்களுக்கு. சரியா வேலை செஞ்சவன் என்ன யோசிப்பான், நம்மளுக்கு ஏதோ இன்கிரிமெண்ட் போட போறாரு பொழுது, நம்மளுக்கு ஏதோ ப்ரொமோஷன் கொடுக்க போறாரு பொழுது, நம்மளை எல்லாரும் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ண போறாரு பொழுது, அப்படி என்கிற ஒரு சந்தோஷத்துல இருப்பான். சரியா வேலை செய்யாதவன் எப்படி இருப்பான்டான்னா, எல்லாரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்த போறாரு பொழுது, இந்த அவமானத்தை நம்ம தாங்க முடியுமா, இந்த அவமானத்தை நம்ம கேட்கணுமா, நம்ம போகலாமா வேண்டாமா, நாளைக்கு லீவ் போட்டுடலாமா, சொல்லுங்க. ஏன்னா மெசேஜ் முன்னாடியே வந்துருச்சு. இன்னும் தீர்ப்பு சொல்லல. தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாகவே இவனுடைய மனதில் அலை பாய்ந்து நிறைய தண்டனைகளை இப்பவே அனுபவிச்ச மாதிரியே அந்த நைட்டு ஃபுல்லா காலத்தை கடத்துவான். சரியா தூங்கி இருக்க மாட்டான், சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டான், வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோட மனைவியோட பேசி இருக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில படபடப்போ கிளம்பி வேலைக்கு போறதா, இல்ல லீவ் போட்டு பேசாம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் பண்ணி சொல்றதா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அவன் மேற்கொண்டிருப்பான். இதான் அந்த வசனம் சொல்கிறது. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையில நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, உபத்திரவம் வரும்போது அவசரப்படாதீங்க. போராட்டங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு திடீரென்று தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. தேவ சமூகத்துல காத்திருங்கள். குடும்பத்துல உபத்திரவம் வந்தாலும் சரி, தனி வாழ்க்கையில் உபத்திரம் வந்தாலும் சரி, வேலை செய்கிற இடங்களில் உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன செய்யணும், நீங்க பொறுமையோடு தேவ சமூகத்தில் இருக்கும். அதுதான் சொல்றாரு தீர்க்கதரிசி ஏசாயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, புதுபலன் அடைவார்கள். நீங்க தேவ சமூகத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை காத்திருந்து நீங்க தேவ சமூகத்தில் சொல்லும் போது தேவன் அதற்கு கொடுக்கிற பதில் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் காத்துறாம அவசரப்பட்டு உலக பிரகாரமான ஆலோசனைகளை கேட்டு எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பலவீனப்படுத்துகிறதாக இருக்கும். நம்முடைய குடும்பங்களை அது குழப்புகிற ஒரு முடிவாக இருக்கும். அதனால்தான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு, உபத்திரவத்துல எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணுமா. தேவன் பதில் சொல்லுகிற வரையில, தேவ சமூகத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கிற வரையில, ஒரு தெளிவு ஏற்படுகிற வரையில. பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கோபம் வருதா, 1 2 3 வரைக்கும் எண்ணு, கோபம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, உன் மனசை வந்து என்ன பண்றாங்க, டைவர்ட் பண்றாங்க. அந்த கோபத்துல இருந்து உன் மனசை சாந்த நிலைக்கு திருப்ப அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மௌனமா இருங்க. மௌனமா இருந்தீங்கன்னாவே, நீங்க எதிர் பேசாம இருந்தீங்கன்னாவே பாதி பிரச்சனை என்ன ஆயிடும், தீந்துரும். அதான் சொல்றாரு, உபத்திரவம் வரும்போது என்ன பண்ணுங்க, பொறுமையாய் தேவ சமூகத்துல இருங்க. உடனே எடுத்தோமா கவுத்தோமா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்காம அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் நமக்கு நீதியான தீர்ப்பை கொடுக்கவே கொடுக்காது. தேவ சமூகத்துல உத்தரவு பிறப்பிக்கிற வரையில, தேவ சமூகத்துல நம்ம முழங்காலிட்டு அழுது அவரிடத்துல இருந்து நம்ம பதில் பெற்றுக்கொள்கிற வரையில காத்திருந்தோம்னா நிச்சயமான ஒரு சமாதானமான ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். மூணாவது என்ன சொல்றாரு, ஜெபத்துல எப்படி இருக்க, உறுதியா இருக்க. கிடைக்கும் கிடைக்காதுங்கிற ரெண்டு மனதோடு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரு பூர்ணமான முடிவை எடுங்க, ஒரு துணிச்சலான முடிவை எடுங்க. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்குன்னா, கர்த்தர் எனக்கு சகாயர். சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஏதோ மனுஷனை கண்டு நீங்க பயப்படுறீங்க, மனுஷன் ஏதோ செஞ்சிருவான், ஏதோ அவனுடைய ஆதங்கத்தை அவனுடைய கோபத்தை ஏமாறு போட்டு என்ன பழி வாங்கிடுவான்,
என்ன தண்டிப்பான், என்ன கொலை செய்திருவான், என்ன அழிச்சிருவான். இப்படிப்பட்ட மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் வலது பக்கத்தில் 1000 இடது பக்கத்தில் 10,000 வந்தாலும் அது என்னை அணுகாது என்கிற விசுவாசத்தை பேசுகிற பிள்ளைகள். அதனாலதான் சொல்றாரு, ஜபத்தை விடவே விடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தை விடாதீங்க. அவர் எப்பொழுதும் உபத்திரவம் வரும்போதெல்லாம் ஜெபிக்கிறவர், உபத்திரவம் வராமதாலும் ஜெபிக்கிறவர். தானியேலை குறித்து தான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தை தேடி போனான் என்று எழுதியிருக்கு. எப்போ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவனை தேடி போனாரு. ஆனா அந்த வசனம் என்ன எழுதியிருக்குது, முன்பு செய்து வந்த நேரத்தை படியே, அந்த ஜபத்தை படியே அவன் செய்து வந்தான். அப்போ தினமும் செபிக்கிறவர்கள், பிரச்சனை வந்தாதான் செபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. பிரச்சனையோடு இருந்தாலும் ஆண்டவருக்கு ஜபத்தை அனுப்பணும். பிரச்சனை இல்லாம இருந்தாலும் ஸ்தோத்திரத்தை அனுப்பணும். தேவனோடு நல்ல தொடர்பில் இருக்கணும். எப்பவுமே நல்ல தொடர்பு என்பது தினந்தோறும் ஆண்டவரை சந்திப்பது. எப்போ ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி பார்த்து வணக்கையா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவரு கண்டு காணாதவரை போல போயிடுவார். டெய்லி ஒருத்தரை பார்த்து வணக்கம் சொல்லுங்க. நீங்க யதார்த்தமா அப்படி கடந்து போனாலும் அவர் மறந்து, அவர் சொல்ல முடியாத சூழ்நிலையில நீங்க வேற எங்கேயோ யோசனையா அப்படி கடந்து போனாலும் அவரே வந்து என்ன பண்ணுவாரு, என்ன பண்றாரு, பார்த்து கூட அப்படி பார்க்காம போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, வலிய வந்து நம்ம கிட்ட பேசுவார். என் வாழ்க்கையில நான் உணர்ந்து இருக்கிற இந்த விஷயத்தை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வணக்கம் சொல்ற பாருங்க, இல்ல அவர் வணக்கம் சொல்லுவார் பாருங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தாது, அந்த அளவுக்கு ஒரு உறவை ஏற்படுத்தாது. தினந்தோறும் சந்திக்கிற ஒரு சந்திப்புல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளை பத்தி, நாம அவங்கள பத்தி புரிஞ்சு வச்சிருப்போம். அவங்க கோபமா இருக்கும்போது கூட வாலண்டியா நம்ம போய் என்னங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பேச முடியும். நம்ம கோபமா இருக்கும்போது கூட அவங்க வாலண்டியா வந்து அந்த உறவு அந்த ரொம்ப மேன்மையான உறவு. அதுதான் சொல்றாரு, ஜபத்துல எப்படி இருங்க, உறுதியாய் இருக்கிறது. இந்த 3 வசனத்தை நீங்க மனம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ரொம்ப எளிதாக நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய வசனம் ரோமர் 12:12. லேவியா சொல்லுங்க, ரோமர் 12:12. 3 வசனத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னது, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நம்பிக்கையில நீங்க எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. 2வது பொறுமையா இருங்க. எப்போ உங்களுக்கு பாடுகளும் உபத்திரவம் வரும்போது நீங்க எப்படி இருங்க, பொறுமையா இருங்க. 3வது ஜபத்துல எப்பவும் உறுதியா இருங்க. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணோம், அந்த ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு அண்ணாள் நினைச்சிருந்தா அண்ணாளுக்கு குழந்தை இருந்திருக்காரு. வருஷத்தோடு பலி செலுத்த வந்தாங்க. ஆனாலும் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, இருதயத்தை ஊற்றும்படியாய் தேவ சமூகத்தை தேடினாங்க. அப்ப அவங்க சோர்ந்து போகவே இல்லை. பல வருடங்களாக ஊழியம் செய்யறாரு, ஆசாரிய ஊழியத்தை. யாரு, சகரியா. யார் சொன்னது, கைதட்டுங்க குழந்தைங்க. பல வருஷமா ஊழியம் செய்யறாரு, குழந்தை இல்லை. அப்போ அவருக்கான சீட்டு வரும்போது அவர் என்ன பண்றாரு, ஒத்துக்கிறார், நான் ஊழியம் செய்யறேன், நான் ஆசாரியத்து ஊழியத்துக்கு போறேன். ஜபத்துல தோல்வி என்பதே இல்லைங்க. ஜபம் பண்ணுகிறவன் தோற்கவே முடியாது. ஜபம் பண்ணுகிறவன் ஜெயித்து கொண்டே இருப்பான். தானியேல் ஜபம் பண்ணுகிறவனா இருந்ததுனாலே தானியேல் ஜெயித்தான். தாவீது ஜபம் பண்ணுகிறவனா இருந்ததுனாலே தாவீது ஜெயித்தார். தாவீது எத்தனை வாட்டி ஜபம் பண்ணுவாராம், 7 முறை ஜபம் பண்ணுவாராம். சொல்லுங்க, ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஆரம்பத்தின் சபை, ஆதி சபை ஜெபிக்கிற சபையா இருந்ததுனாலே, ஜெபித்து உபவாசித்து அழுது தேவ சமூகத்தில் மன்றாடி பதில்களை பெற்றுக் கொள்கிற சபையா இருந்ததினாலே இந்த அளவுக்கு நாம் எல்லாம் ரட்சிக்கப்படக்கூடிய சபை வளர்ந்தது. நாம் நம்முடைய குடும்பம் வளர வேண்டுமானால் நாம் என்ன பண்ணக்கூடாது, ஜபத்தை விட்டுறக்கூடாது. வெளியே சொல்லுங்க, எதை விட்டாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போற பழக்கத்தை விடக்கூடாது. எங்க போனாலும் சரி அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க. குழந்தை எங்கேயாவது வெளியே போகும்போது அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டா குழந்தை திருப்பி வர்ற வரைக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும், பதட்டமாவே இருக்கும். எங்க போயிட்டான் தெரியலையே, எங்க போயிட்டான் தெரியலையே, எங்க போயிட்டான் தெரியலையே. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல ஒரு குச்சியை எடுத்து அவன்
நம்ம ஒரு அடி அடிச்சு இனிமேல் எங்கேயாவது போனீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, சொல்லாம போகக்கூடாது. அவ்வளவு மிரட்டி பயப்பட வச்சு அம்மா கிட்ட சொல்லிட்டு போற பழக்கத்தை இந்த பூமியில இருக்கிற அம்மா உருவாக்குவாங்க. ஆனா நம்ம அப்பா கிட்ட சொல்லிட்டு போறதுனால நமக்கு தான் லாபம், நமக்கு தான் நன்மை. அவர் நம்ம கூட வருவாரு, அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பாரு, அவர் உறங்காமல் காக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் இல்லையா சொல்லுங்க. அப்ப அதனால என்ன பண்ணணும், நம்ம சபத்துல எப்பவுமே ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.